நேயர்களே, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்திகள் நம்மள்ட்ட இஸ்ரேலுடைய களத்திலிருந்து பலஸ்தீன களத்திலிருந்து நமக்கு இருக்கிறது. மிக முக்கியமாக முதல் கட்டத்தில் நூற்றுக்கணக்கான பலஸ்தீன விடுதலை போராளிகள் சிறையிலிருந்து 10 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே உள்ளவர்கள்லாம் விடுதலை செய்யப்படுகிறார்கள். ஹோஸ்டேஜுடைய சார்பாக கெப்டிவ்ஸ் கடத்தப்பட்டவர்கள் அவர்களும் விடுதலை நடக்கின்றது. முதல் 42 நாளில் இந்த 33 கைதிகளுக்கு பதிலாக 1904 அல்லது 2000 கைதிகளை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அந்த நடவடிக்கை தொடர்கின்றது. இதுக்கிடையில் 2வது கட்ட பேச்சுவார்த்தைகள், அதாவது இந்த நான் மொத்தம் 101 அல்லது 97ன்னு வைங்களேன், அது கடைசியில் தான் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ 2வது பிணை கைதிகளை விடுதலை செய்வதற்கான பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறதா என்ற கேள்வி வரும். மொத்தமாக அந்த அக்ரிமெண்ட் படி முழுமையாக காசாவினுடைய அந்த வடக்கு புலத்திலிருந்து எல்லா இடங்களிலிருந்தும் கான்யூஸிலிருந்து ரஃபாவிலிருந்து நெட்சோம் கோரிடார் நெட்சரிமில் இருந்து ஃபிலடெல்ஃபி காரிடாரில் இருந்து கடற்கரை ஓரமாக முழுமையாக அவர்கள் வெளியேறும். பார்டர்லேருந்து பல மீட்டர் தொலைவுக்கு அங்கே நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த அடிப்படையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு தடை. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன தடை அப்படின்ட்டா. அவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார். அமெரிக்காவினுடைய தனது நண்பரை, அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பை அவர் சந்தித்து பேசுவதற்காக அமெரிக்கா சென்றிருக்கிறார். ஆகவே தனது நண்பரோடு தனக்கு எல்லா விதங்களிலும் யூத சியோனிசத்திற்கு ஆதரவு கொடுக்கும் அமெரிக்காவினுடைய தலைமையோடு பேசி முடிவெடுத்த பின்பு தாம் 2ஆம் கட்ட விடுதலைக்கான பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் என்று அவர் தரப்பிலே அறிவிப்புகள் வந்திருக்கிற நிலையில் இஸ்ரேலுடைய மொசாத் படையினுடைய தலைவர் சின்பெற்றுடைய தலைவர்கள் அனைவரையும் அவர் சந்திக்க மறுத்து, இல்லை நீங்கள்லாம் வேணாம், அடுத்த முறை கத்தாரில் நடக்கும் பேச்சுவார்த்தைக்கு மொசாத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்களை பேச்சுக்கு அழைக்காமல் அதற்கு பதிலாக புதிய தலைவர்களை, அதாவது டேவிட் பர்னேயை நீக்கிவிட்டு புதிய ஒரு ஆளை புதிய பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்கு முடிவு செய்திருக்கிறார். அவருடைய பெயரும் கூட பான் டெர்மர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. பான் டெர்மர் அங்கே உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அஃபேர்ஸ், அதாவது பேச்சுவார்த்தைக்கு ஹெர்ஷ் நாளிதருடைய கருத்துக்கள் என்ன சொல்லுதுன்னா, டேவிட் பார்னே நீக்கப்பட்டிருக்கிறார். மொசாதுடைய தலைவர் முதல்ல அவர் தான் பேசினார். எஜிப்டோடு கத்தாரோடு நடந்த அந்த பீஸ் நெகோசியேஷனில் கலந்து கொண்டவர். சின்பெட்டுடைய தலைவர் கலந்து கொண்டார், சிஏயுடைய தலைவர் கலந்து கொண்டார். ஆக மொசாத்தினுடைய தலைவர் டேவிட் பர்னே நீக்கப்பட்ட அந்த இடத்திலே டெர்மர் நியமிக்கப்பட்டிருப்பதாக ஹெட்ஸ் தெரிவிக்கின்றது. இதற்கிடையில் இவரை சந்திக்க மறுத்து அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார். அமெரிக்காவிலுடைய இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு மீண்டும் வருவார், மறுபடி பேச்சுவார்த்தை நடக்கும். அங்குள்ள சில நீதிகளை, ஏனென்றால் புதிய விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கார் இல்லையா, நீங்கள் எல்லாரும் காலி பண்ணி போயிருங்க, பலஸ்தீனத்திலிருந்து காலி செய்து 25 லட்சம் 23 லட்சம் பேரும் போங்க, அவர்களை ஜொர்டானும் ஈஜிப்டும் ஏற்றுக்கொண்ட பின்பு அதில் எங்களுக்கு சில டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்குது, அது கம்ப்ளீட்டாக டெமாலிஷன் சைட் ஆகிட்டதுனால அது நாட் இன் யூஸ் ஃபார் எனிவே, எந்த வழிக்கும் அது பயன்படுத்தாது. அதனால் வி ஹாவ் ஒரு டீப் ரூட், ஒரு ஆழமான நிலையான ஒரு சிக்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீக்கி புதிய பரிணாமத்துக்கு நாங்கள் கொண்டு வருவோம்னு அவர் சொன்னதுனால தனக்கு வாசகமாக பேசினார்ல தன் நண்பரை டொனால்டு ட்ரம்பை சந்திப்பதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர் இந்த ப்ராஸ்டேட் கேன்சரிலிருந்து விடுதலையாகி அவர் செல்கிறார். இதில் ஒரு உண்மை என்னவென்றால், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்கக்கூடிய முதல் வெளிநாட்டு ஆளுமை பிரசிடென்ட் பெஞ்சமின் நெத்தன்யாகு தான். ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அந்த நாட்டினுடைய வறுமை நிலை, அமெரிக்காவினுடைய வறுமை நிலை, அமெரிக்காவினுடைய வேலை இழப்பு, இன்ஃப்ளேஷன், ரெசஷன் மட்டும் உண்டாமல் அமெரிக்காவினுடைய 36 ட்ரில்லியன் கடன், அதாவது 3000 லட்சம் கோடிக்கு மேலான கடன், வேலை இழப்புகள், இன்கர்ஷன், எல்லையிலிருந்து மெக்சிகன்ஸ் ஊடுருவல், இதையெல்லாம் அவர் ஹூக்கு கொடுக்கக்கூடிய நிதியை பிரான்ஸ்
அக்ரிமெண்ட் எல்லாவற்றுக்கான நிதியையும் தடை செய்திருக்கிறார். எக்ஸப்ட் யூதர்களுக்கான அந்த போர் மட்டும் அவர் தடை செய்யவில்லை. போர் நிதியை மட்டும் $1 பில்லியன் மட்டும் இல்லை, 2000 பவுண்ட்ஸ் வெடிகுண்டுகளையும் அவர் அந்த பவுண்டு வெடிகுண்டுகளையும் அவர் அனுப்பியிருக்கிறார். 2000 பவுண்டு. அவர்களுக்கு எந்த அளவிற்கு இந்த இடம் முக்கியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் யூகித்துக் கொள்ளலாம். இந்த நிலையில் ரொம்ப முக்கியமாக த கிரேட் த சிக்னிஃபிகண்ட் அந்த செய்தி என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த மீட்டிங் அமெரிக்க அதிபரோடு பெஞ்சமின் நெதன்யாகு ஆட்சி மாறிய பின் ஜோ பைடனுடைய வீழ்ச்சிக்கு பின்பு டொனால்டு ட்ரம்பை அவர் சந்திக்கிறது. இட் இஸ் வெரி த கிரேட் த சிக்னிஃபிகண்ட் ஃபார் இஸ்ரேல், ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. த பர்சனலி த ரொம்ப பர்சனல் ஒரு ரிலேஷன்ஷிப் இன் பிட்வீன் ட்ரம்ப் அண்ட் நெதன்யாகு, அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதல் இருப்பதால் இது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு என்றும் சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமாக அப்ரஹாம் அக்கானை கோடிட்டு காட்டப்படுகிறது. 2017 4 அரபு தேசங்களுக்கு இடையே ஒரு புரிதலை இஸ்ரேலோடு ஏற்படுத்தியதையும் இந்த காலகட்டத்தில் ஹெல்ஸ் நாளிதழ் சுட்டி காட்டுகிறது. ரெண்டாவது முக்கியமாக என்ன சொல்கிறான்னா, இவருடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய வலதுசாரியாக இருக்கிற இத்தாமர் பென்கேவன், ஸ்மோட்ரிச் போன்றவர்கள், ஸ்மோட்ரிச் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருக்கு பதவி ரொம்ப முக்கியம், வலதுசாரிகளுக்கு போர் கண்டிப்பாக முக்கியம். ஸோ அதனால் அவருடைய இந்த பேச்சுவார்த்தையில் டெர்மரை அழைக்கப்பட்டிருக்கிறார். ரொம்ப முக்கியத்துவமாக அமெரிக்காவினுடைய பேசிவிட்டுத்தான் நான் முடிவெடுக்கப் போவதாக சொல்லின பிறகு இவர் என்ன சொல்கிறார், அவருடைய வலதுசாரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்மோட்ரிச் அப்படின்னா, ஈரானை நம்ம நசுக்கிறணும் ஒன்று. இரண்டாவது அவர் சொல்கிறாரு, சிரிய பார்டரில் நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது, அதை சரி பண்ணும். மூணாவது, வடக்கு பகுதியில் கோலான் குண்டுகளை ஒட்டி இருக்கக்கூடிய சிரியாவிலும் நமக்கு பிரச்சனை இருக்கிறது, பலஸ்தீனத்திலும் பிரச்சனை இருக்கின்றது, அதே போன்று ஹிஸ்புல்லாவோடு லெபனானிலும் பிரச்சனை இருக்கிறது. ஆகவே சிரியா லெபனான் பார்டர்கள் இருக்கக்கூடிய இந்த திரட்டன்களை எல்லாம் சரி செய்வதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கடும் போக்குவாதி ஸ்மோட்ரிச்சினுடைய கருத்தும் வெளியாகி இருக்கிறது. இப்போ அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை செகண்ட் ஃபேஸில் எப்படி அமையப்போகுது? முதல் ஃபேஸில் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பதை நான் சொல்லலை, இஸ்ரேலிருந்து வெளியாகக்கூடிய அவ்வளவு ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, நேஷ்னல் செக்யூரிட்டி த இன்ஸ்டிடியூஷன்ஸ், அந்த பாதுகாப்பு துறைக்கான ஆய்வகம் வெளியிட்டிருப்பதில் 23,500 பேர் இஸ்ரேலுடைய போரில் கடும் பலமிழந்து அபாயகட்ட அல்லது மத்தியதர அல்லது ஒரு மிதமான காயம் அடைந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறது. இன்னும் மறுவாழ்வு மையங்களில் அவர்கள் பைத்தியம் பிடித்த நிலையில், மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் கணக்கை இதுவரை அவர்கள் செல்லவில்லை. செட்லர் பகுதியிலிருந்து 1,43,000 மேற்பட்டவர்கள் இராணுவத்துறை மற்றும் பலர் அவசர கதியிலே 43 ஷெட்டிலிருந்து முகாம்களிலிருந்து அவசரமாக அவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். 27,000 இந்த போரில் இவர்களையெல்லாம் வெளியேற்றுவதற்கு 27,000 மேற்பட்ட செல் தாக்குதலை அவர்கள் 13,400 முறை பயன்படுத்தியதாக சர்வதேச நாளிதழ் சொல்கின்றது. கிட்டத்தட்ட 27,000 செல் தாக்குதல்களை 13,400 முறை ஹமாஸ் பயன்படுத்தியதாகவும், குறைந்த தூர மிசைல்ஸ் மற்றும் RPG ட்ரோன்களை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. இத்தனை தாக்குதல்களுக்கு பின்பு 23,500 பேர், இதில் நிறைய டிஸ்டில் பண்ணியிருக்கிறாங்க, டபுளாக கூட இருக்கும், படுகாயமடைந்த நிலையில், பல உயிர்கள் இழந்த நிலையில், கிட்டத்தட்ட 42 பில்லியன் அமெரிக்க டாலர்களை, $10 என்றால் 90,000 கோடி என்ற அளவிற்கு இந்திய மதிப்பீடு என்று வைத்து கொண்டாலும் அது ஒரு 4 லட்சம் கோடி அளவிற்கு நஷ்டத்தை சந்தித்து, உயிரிழப்புகளை சந்தித்து, 60,000 மேற்பட்ட நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்ட நிலையில் பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறார். இது ஒரு பக்கம். இரண்டாவது செய்தி என்னவென்றால், இந்த தோல்விக்கு பொறுப்பு ஏற்று இஸ்ரேலுடைய
ஹெட்ஸ் நாளிதழுடைய அந்த கருத்தை நாம் இப்பொழுது பார்த்தோம். தற்போது ஹெட்ஸ் ஹலேவி மார்ச் 6ஆம் தேதி ரிசைன் செய்கிறார். இது ஏற்கனவே பழைய செய்தி. ஹெட்ஸ் ஹலேவிட்டை ரிச்சதுக்கப்புறம் இயால் ஜமீர் என்பவர் 59 வயது 1984 பேட்சில் ஜாயின் பண்ணவர் இப்பொழுது இஸ்ரேலுடைய இராணுவ தளபதியாக அவர் நியமனம் செய்யப்பட போகிறார். ஹெட்ஸ் ஹலேவி இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று அவர் தொடர்ந்து இருக்க முடியாமலும் 2023 அக்டோபர் 7 தாக்குதலையும் அவர் பொறுப்பேற்கிறார். இந்த தாக்குதலை அவர் சொல்லவில்லை, சொல்ல முடியாது. 2023 அக்டோபர் 7 தாக்குதலுக்கு மட்டுமே அவர் பொறுப்பேற்று விலகுகிறார். ஆனால் உண்மையில் இந்த படுதோல்வியை அவர்களால் தாங்க முடியாமலும் அவர் ஹெட்ஸ் ஹலேவி ரிசைன் செய்திருக்கார். அவருக்கு பதிலாக இயால் ஜமீர் மீண்டும் வருகிறார் என்ற செய்தியும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹலேவியினுடைய இந்த பதிலாக ஜமீருக்கு அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மிக சக்ஸஸ்ஃபுல்லாக இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஐடிஎஃப்ஐ அவர் கொண்டு செல்வார் என்று சொல்லப்படுகின்றது. இது மற்றொரு செய்தியாக நாம் பார்க்கிறார். இஸ்ரேலுடைய இந்த ஹமாஸினுடைய அறிக்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால், உண்மையில் இஸ்ரேலுடைய இந்த அனெக்ஷேஷன், அவர் என்ன சொல்கிறார், நிறைய நகரங்களை ஜுடேயா சமோரியா வெஸ்ட் பேங்கை முழுமையாக நாம் இணைத்து கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தை வில் நாட் சக்சீட், ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று ஹமாஸ் உறுதிபட சொல்லியிருக்கிறது. எந்த நிலையிலும் வி ஓன்ட் சக்சீடு, அது வெற்றி பெறாது. ஏன்னு கேட்டால் ஜுடேயா சமோரியா என்பது பிப்ளிக்கல் பைபிளில் வரக்கூடிய மேற்கு கரை இன்றைக்கு சொல்லப்படுகிறது. 2 பகுதியாக பிரிச்சிருக்கிற மேற்கு கரையில் பலஸ்தீனத்தை அவர்கள் 2 பகுதியாக, மேற்கு கரை என்றால் பலஸ்தீனம் தானது, அந்த பகுதியை 2ஆக பிரித்து அவற்றை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அலெக்சா மசூதியை உடைத்து அங்கே ஒரு ஸ்னாகி என்று சொல்லக்கூடிய தேவாலய, இது கிறிஸ்தவ, அதாவது சியோனிச கோயிலை கட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும், நாங்கள் ஆக்கியபைடு செட்டிலர்ஸுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதலை நடத்தப் போவதாகவும், அனைவரையும் ஒருங்கிணைப்போம், எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் மற்றும் இருக்கக்கூடிய கசாவில் இருக்கக்கூடிய அல் குஸ் படைகள், அல் கசாம் படைகள், அல் அக்ஸாவினுடைய படைகள், உமர் அல் காசிம் படைகள், இப்படி நிறைய ஏராளமாக இருக்கிறார்கள். நாங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து போராடுவோம், வெஸ்ட் பேங்கில் இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குவோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவருடைய திட்டங்கள் அங்கே நடக்காது. ஏற்கனவே ஒரு மாபெரும் இன்வின்சிபிள் ஃபோர்ஸை வந்து பாலிஸ்டிக், சூப்பர்சோனிக், ஆர்பிஜி செல்கள் மூலம், ராக்கெட் தாக்குதல் மூலம், செல் தாக்குதல்கள் மூலமாக, தற்கொலைதாரி தாக்குதல்கள் என்று பல வகைகளும் ஆம்புஷில் தாக்கி அழிவுகளுக்கு உள்ளாக்கின பிறகும் இனி இஸ்ரேலுடைய ஆட்டம் அங்கு செல்லாது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இது கற்பனை அல்ல. 484 நாட்களாக நடந்திருக்கிறது. இது கற்பனை அல்ல. 48,000 50,000 உயிர்கள் பலியாகி இருக்கிறது. 112,000 பேர் ஊனமுட்ட நிலையில், பலர் இன்னும் இடிபாடுகளில் உடல்கள் இருப்பதையும் நம்பத்தக வகுந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிற போது இஸ்ரேலுக்கு எதிராக வெற்றி கையிலே காணுகின்றார்கள். இவ்வளவு தோல்வியை, இவ்வளவு உயிரிழப்புகளை கொடுத்துத்தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். சர்வதேச அளவில் ஹமாஸினுடைய வெற்றிக்கு பாராட்டுதல்களை நான் சொல்லவில்லை, அமெரிக்காவிலிருந்து வெளியேறக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்கின்றது. அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் எப்போதும் காசாவில் நடப்பதை எதிர்த்து எழுதக்கூடிய யூத ஆதரவு நாளிதழ்களான அமெரிக்காவினுடைய WJS, நீங்கள் சென்று பாருங்கள், உண்மையிலேயே காசாவில் மாபெரும் வெற்றியை ஹமாஸ் சுவைத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் போய் பார்த்துக்கிடுங்க, ஃபேக்ட் செக் அங்கே பண்ணிக்கிடுங்க. ஆக இந்த செய்தியும் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த நிலையில் இப்பொழுது லெபனானில் வரக்கூடிய பிப்ரவரி 18ஆம் தேதிக்கு முன்பு தாக்குதல் தொடங்கி இருக்கிற ஒரு விவகாரம் நடைபெறுகின்றது. விமானங்களின் மூலமாக ஆயுதங்கள் வந்து குவிப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது லெபனானுக்கு, இங்கிருந்து. இப்பொழுது நாம் பார்ப்பது என்னென்னா, இதற்கு அப்புறம் ஒரே ஒரு செய்தி, அல் ஜரா என்று அழைக்கக்கூடிய அபு முஹம்மது அல் ஜுலானியுடைய தலைமையில் ஒரு அரசாங்கம் அங்கு வந்துவிட்டது. சுன்னா இஸ்லாமிய பிரிவின் சார்பில் அபு முஹம்மது அல் ஜுலானி கடந்த கால ஒசாமா பின் லேடனுக்கும் மட்டுமில்லாமல் அபுபக்கர் அல் பாக்தாதியோடு இணைந்திருந்த அல் ஜரா என்ற ஒரு மேற்கத்திய வடிவத்தோடு ஒரு ஆட்சியை HTS, அதாவது தஹ்ரீக் அல் சாம் என்று அழைக்கப்படுகிற அவர்கள் ஹயாத் தஹ்ரீக் அல் சாம் என்று அழைக்கப்படுகிற அந்த HTS தலைவர்
இப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறார்கள்னா, நேற்று இஸ்ரேல் மிலிட்ரி முதலாக ஆம்பூஷ் ஆக்குப்பை சிரியா முதலில் சிரியா மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஐடிஎஃப் உள்ளானது. இந்த தாக்குதலை யார் செஞ்சிருக்கா? இந்த தாக்குதலை பஷர் அல் ஆசாத்தினுடைய ப்ரோ ரெஜிமாக இருந்த அடந்த காலத்திலிருந்து ஆசாத்தினுடைய முன்னாடியுடைய ரெஜிம் தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் இஸ்ரேல் இடத்தை காலி செய்து ஓடியதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடந்தது. நான் சனிக்கிழமை உங்களோடு பேசும்போது அதை சொல்லவில்லை, நேற்று நான் இப்பொழுதுதான் சொல்லுகின்றேன். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய தோல்விக்கு 3 காரணங்களை சொல்லலாம். பஃபர் ஜோன் அவர்கள் 3 இடங்களில் வைத்திருந்தார்கள். காசாவினுடைய பஃபர் ஜோன் காலியாகிவிட்டது. அதாவது தமிழில் இடைநிலை மண்டலம், அங்கே யாரும் நுழைய முடியாது. அதே போன்று லெபனானுடைய பஃபர் ஜோன் காலியாகி வருகிறது. தெற்கு லெபனானிலிருந்து படைகள் வெளியேறி வருகிறார்கள். அதே போன்று சிரியாவிலிருந்தும் பஃபர் ஜோன் மண்டலத்தை காலி செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த இராணுவ வீரர்களும் ஹெச்டிஎஸும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எங்கள் நாட்டு பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக்கொள்வோம், உனக்கு இங்கு வேலை இல்லை யூத இராணுவத்திற்கு என்று தற்போது சிரியாவிலே தாக்குதலிலே அவர்கள் அத்துமீறி ஓடி வந்திருக்கிறார்கள். எந்த நேரமும் இனி அடுத்த தாக்குதல்கள் நடந்தால் தங்களுடைய உயிர்கள் ஆபத்தில் வரும் என்று ஐடிஎஃப் அச்சமுறுவதாகவும் சிரியாவிலிருந்து செய்திகள் வந்திருக்கிறது. எந்த நிலையிலும் எங்கள் நாட்டை ஏற்கனவே 1967 கோலோன் குண்டுகளை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்ற தகவல் அவர்களுக்கு பெரும் பதட்டம். எப்போதும் தெரிந்து கொள்ளுங்கள், யூதர்கள் ஒரு பகுதியை ஆக்கிரமித்தால் அதை விட்டு அவர்கள் வெளியேற மாட்டார்கள். இதை தான் நாம் பார்த்திருக்கிறோம். 1948 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரபுகளை வெளியேற்றினார்கள் சுதந்திரத்தின் பேரில். 1967 கோலான் குண்டுகளை பிடித்தார்கள். யாங்கிப்பூரிலும் அதே சூழல் நடந்தது. 93 அதே போன்று. இப்பொழுது அவர்கள் முழுமையான தோல்வியை சந்தித்தது 2023 அக்டோபர் 7 தான் ஒரு இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் என்று தன்னை டெக்ளேர் செய்து கொண்டிருக்கக்கூடிய யூத இராணுவம் பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. நம்முடைய நேயர்கள் கூட கேட்பார்கள், இன்னும் அவர்களை உசுப்பேத்தி விடுகிறீர்கள் என்று. உசுப்பேத்தி விடவில்லை. அவர்களால் படுகொலை செய்யப்பட்ட உயிர்களோ 50,000த்திற்கு மேற்பட்ட காசாவின் மக்கள். அவர்களால் ஊனமுடுத்தப்பட்ட ஊனமாக ஆக்கப்பட்டவர்களோ 11,000, 1,11,000 பேர். இதெல்லாம் இஸ்ரேலுடைய வெற்றி. இஸ்ரேலுடைய வெற்றியுடைய 3வது வெற்றி 70%த்திற்குமான காசாவினுடைய நிலப்பரப்புகளை, வீடுகளை 5 கோடி டன், 5 கோடி கிலோ என்கின்ற அளவிற்கு ஒரு வீடு கூட இல்லாமல் அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். இது இஸ்ரேலுடைய வெற்றி. இந்த 3 வெற்றி இஸ்ரேலுடைய வெற்றி. காசாவை அழித்த வெற்றி, மக்களை படுகொலை செய்த வெற்றி, மக்களை ஊனமுற்றவர்களின் வெற்றி. இதுதான் வெற்றி. வெற்றி இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி ஹமாஸினுடைய வெற்றி என்ன? இவர்களை ஓட துரத்தியது. லெபனானுடைய வெற்றி என்ன? இன்று வரை வடக்கு இஸ்ரேலில் அவர்கள் ஹைஃபாவுக்கு இந்த பகுதியில் யாரும் குடியேற முடியாமல் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இன்னும் இங்கே வர மறுக்கிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். செட்டிலர்ஸ் ஏரியா என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலில் வெளியேறியவர்கள் அகதிகளாக டெல்லவியை ஒட்டி நாட்டினுடைய மத்திய பகுதியில் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வருவதற்கு மறுக்கிறார்கள். அவர்களை குடியேற்ற முடியாத அளவிற்கு இன்று பலமுனை தாக்குதல்கள் அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது. ஆரம்பத்தில் பஷர் அல் ஆசாத்தினுடைய தலைமையிலே ஒரு குழு உருவான வீழ்ச்சி அடைந்த போது ஆஹாஹா லெபனானுக்கான ஆயுத கிடங்கள் வரும் வழிகள் தடைபட்டு விட்டது என்று படையெடுத்து உள்ளே சென்று தாக்கியவர்கள் இப்பொழுது திரும்பி இருக்கிறார்கள் சிரியாவிலிருந்து. ஒரு காலகட்டம் தற்போது நடக்கும் சாத்தியம் இருக்கிறது. ஹெச்டிஎஸும் அதே போன்று ஹிஸ்புல்லாவிலும் கைகோர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மிக முக்கியமாக நான் இங்கே உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்ல விருப்பப்படுகிறேன். அதாவது ஹவுதிகளுடைய, அதாவது ஹெச்டிஎஸ் ஹயாத்து தஹரிக் அல் ஷாமுடைய தலைவர் அபு முகமது அல் ஜொலானி என்று அழைக்கப்படுகிற அல்சார் நேற்று முன்தினம் சவுதி அரேபியாவுக்கு அரசியல் பயணமாக முதலாக வெளிநாட்டு தலைவர்களை முகமது பின் சல்மானை சந்தித்திருக்கிறார். இது ரொம்ப 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 முக்கியமான விவகாரம். அமெரிக்காவினுடைய முழு ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவை ஹெச்டிஎஸினுடைய தலைவர் அல்சாரா சந்தித்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்திய கிழக்கில் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. வெளிப்படையாக ஈரானுக்கு எதிராக ஒரு பெரும் அரபு யுகத்தில் சவுதி அரேபியாவை உருவாக்குவதற்கு அமெரிக்காவினுடைய முயற்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறதா என்பது எமக்கு தெரியவில்லை. ஆனால் அரசு பயணமாக ஹெச்டிஎஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அல்சரா தற்போதைய சிரியாவினுடைய ஆளுகிற ஆளுமை தலைவர், ஜனாதிபதி என்று கூட சொல்லலாம், பிரசிடென்ட்ஸ் அங்கே சென்றிருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. இதுதான் இப்போது செய்தி. நிலைமை மாறி வருகிறது. இதற்கிடையில் கடைசியாக ஒரு செய்தி,
ஃபத்தா அதாவது அல் சிசியை சந்திப்பதற்கு டொனால்டு ட்ரம்ப் எகிப்துக்கு வருகிறார். சிசியை சந்தித்து பேசப் போகிறார் என்று எகிப்துடைய பிரசிடென்சியிலிருந்து வெளியான செய்திகள் வழியாக இருக்கிறது. ஆகவே இது நல்ல முறையில் இருந்ததாகவும் அமெரிக்க நாளிதழ்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறது. நல்ல முறை என்றால் எனக்கு அது புரியவில்லை. என்ன நல்ல முறையில் அமைந்தது? டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறார், ஏற்றுக்கொள்ளுங்கள், ஜொர்டானை ஏற்றுக்கொள்ளுங்கள், சிசியை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நாங்கள் அதிகமாக உதவிகளை செய்திருக்கிறோம், அது நினைவில் கொள்ளுங்கள் என்று ஈஜிப்டுக்கும் ஜொர்டானுக்கும் வேண்டுகோள் விடுத்தார். பலஸ்தீனத்தை காலி செய்து அவர்களை அங்கே குடியேற்றி விடுங்கள், இந்த பகுதியை நாங்கள் இஸ்ரேலுடன் இணைத்துக் கொள்கிறோம் என்பதைத்தான் அவர் சொன்னார். ஆனால் தற்போது நேற்று வெளியாக இருக்கிறது, சிசி அவர்களுக்கிடையே ஒரு பாசிட்டிவ் டாக் டன் முடிந்திருக்கிறது என்று. எந்த பாசிட்டிவ் டாக்குக்கு யார் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்? அது சாத்தியமில்லை. ஆனாலும் நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். சிசி மீண்டும் அமெரிக்கா வாஷிங்டனுக்கு செல்ல போகிற செய்தியும் வந்திருக்கிறது. சிசி அமெரிக்காவுடைய ஒரு கையால் தான், அதில் எந்த சம்மந்தம் இல்லை. எந்த சிசியோ மற்ற ஜோர்டானுடைய அப்துல்லாவோ யார் முடிவு செய்தாலும் ஹமாஸினுடைய விருப்பம் இல்லாமல் ஒரு மனிதர்களும் அங்கே வெளியேற மாட்டார்கள். 2500 உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் குழந்தைகள் ரஃபா எல்லை வழியாக மருத்துவ பரிசோதனைக்காக வெளியே போகிற ஒரு நல்ல செய்தியும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஆக இப்படிப்பட்ட விவகாரத்தில் தோல்வியுற்ற முகமாக பெஞ்சமின் நெத்தன்யாகு பிராஸ்டேட் கேன்சர் ஓரளவுக்கு சுகமாகி அமெரிக்காவினுடைய டொனால்டு ட்ரம்பை சந்திப்பதற்கு செல்ல இருக்கிறார். இந்த சந்திப்பில் 33 பேர் தவிர மீறு ஹோஸ்டேஜஸை விடுதலை செய்ய விஷயமாக ஒரு தி கிரேட் சிக்னிஃபிகண்ட் டாக் இன் பிட்வீன் டொனால்டு ட்ரம்ப் வர்சஸ் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் இன் பிட்வீன் 2 தலைவர்களுக்கும் இடையில் நல்ல நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த நிலையில் எங்களுக்கு சாத்தியமான நிலைகள் தான் ஏற்படும் என்று ஹமாஸ் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. ஹமாஸினுடைய பேச்சாளராக கலந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமானவர்கள், நாங்கள் எந்த நிலையிலும் எங்களுடைய போராட்டத்தை வலுவை விட்டுவிட மாட்டோம் என்று ஹமாஸ் அறிவிப்பு செய்திருப்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் முக்கியமான செய்தி. உண்மையிலேயே ஒரு அமைதி சூட்சமத்தை அந்த மக்கள் சுவைக்க வேண்டும். இஸ்ரேலுடைய கடும் போக்குவாதம் எப்படி செல்ல போகின்றது என்பதெல்லாம் அடுத்த காணொளி நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.